லேடை பாடல் பார்க்கலாம். மரமும் பழைய குடையும் பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சமென்றோர் வேட்டது அருள்முத்து சுவாமி துரை ராசேந்திரா கேள் கோட்டுமரம் பீட்டல் குடை அழகிய சொக்கநாதர் புலவர். பாடலோட பொருள் அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதனை அழிக்கும் மன்னனே கேட்பாயா. இலைகளை உடைய மரம் இளம் காய்களை உடையதாக இருக்கும். மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும். அதனிடையே அமைந்த இடைவெளி வழியாக வெயில் வரும். பழைக்குடையானது கிழிந்திருக்கும். பெருமழை தாங்காது. துளைகள் வழியே வெயில் உள்ளே செல்லும். எனவே இத்தகைய காரணங்களால் பீட்டல் குடை மரத்துக்கு ஒப்பானதாகும். தொல்பொருள் கோட்டு மரம், கிளைகளை உடைய மரம், பீட்டல் குடை, பீந்த குடை. அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தார். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் இயற்றியவர். இவரது காலம் 19ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள ஸ்லாடை பாடல் ஒன்று பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்கள் தருமாறு பாடுவது ஸ்லாடை. இரட்டொரு மொழிதல் எனவும் கூறுவர். 2 + உர + மொழிதல். இரட்டொரு மொழிதல் இருபொருள் பாடுவது. 6 என்பது ஓடுகின்ற ஆற்றை குறிக்கும். எண் 6ஐயும் குறிக்கும். செல்லும் வழியும் குறிக்கும் சொல்லியிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.